கெனிச்சு புக்க படிக்க போறானா இல்ல வாங்க போறானா ஒன்னும் புரியல. டிங் டிங். நான் வந்துட்டேன். ஹட்டோரி எங்க இருக்க? டிங் டிங். தலைகீழ நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க ஹட்டோரி? வாழ்க்கையில உருப்படியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வவால் மாதிரி தொங்கிக்கிட்டே யோசிக்கணுமா என்ன? சரி சரி மேட்ருக்கு வர, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஹட்டோரி. சரி சரி என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு லைப்ரரியில ஒரு புக் படிச்ச. வாங்காம எப்படி படிப்பேன்? என்ன ஹட்டோரி, உங்க ஈகா டவுன்ல ஒரு லைப்ரரி கூட கிடையாதா? அதாவது ஒத்த பைசா கூட செலவு பண்ணாம ஓசில உட்காந்து படிக்கிறதா லைப்ரரி. டிங் டிங். அப்ப நானும் அந்த மாதிரி படிச்சா என் பாக்கெட் மணியை செலவு பண்ண வேண்டாம் இல்லையா? நானும் வரேன். ஹே சூப்பர், வாங்க எல்லாரும் போலாம். டிங் டிங். இத பாருங்க, இங்க எல்லாம் கத்த கூடாது, அதனால உங்க வாழ்த்தனத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. டிங் டிங். அது மட்டும் இல்ல, கடையில இருக்கிற அந்த அங்கிள் ரொம்ப கோவக்காரரு. தெரியல. ஆமா ஆமா போய் சொல்றேன். ஓஹோ, இந்த பையனா? இவன் போன வாட்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டானே. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் இவர் வேலையை நம்ம கிட்டயே காமிச்சிருவாரு. ஹட்டோரி கெனிச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம அமைதியாவே இருப்போம். அட, இவன் நம்ம கடைக்கு ரெகுலரா வர வந்தான். அப்பாடா, இருக்கிற பழைய பேப்பர்ல படிச்சுட்டு அங்கிள் தூங்கிட்டாரு போல இருக்கு. இரு வர. அங்கிள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாரு போல இருக்கு. நல்லதா. ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, படிச்சிட்டு இருக்கல, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா இருக்க மாட்டியா? நீதான் பண்றன்னு நல்லா தெரியுது ஷின்சோ, அமைதியா இரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சார் என்ன படிக்கிறீங்க? அதுவா, விண்வெளியில இருந்து ஒரு எரிக்கல்லு பூமிக்கு வந்துகிட்டு இருக்கான். என்ன ஷின்சோ இவ்வளவு உயரமா இருக்கான், மண்டையில முடி கூட இல்ல. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? காப்பாத்துங்க. கொஞ்சம் இடம் விட்ட மொட்டை தலையில தபாலா வாசிப்பானுங்க. இது என்னோட டர்ன், நான் போய் பாத்துக்கிறேன். இந்த புக்கை படிக்கலாமே. அட, இந்த அங்கிள் நிஜமாவே தூங்குறாரா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாரா? என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம். அசைவ ஐட்டம் எப்படி இருக்கு? ஆஹா சூப்பர். என்ன கொடுமை இது, டாகி எல்லாம் புக்கு படிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி என்னமா ஊறுது. அம்மா ஏய் நில்லு. ஓ ஏய் எலும்ப, நீ எங்க போனாலும் விட மாட்டேன் உன்னை. அம்மா நீ சொன்னது உண்மைதான் கெனிச்சு. இந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன பசங்க சொன்னா நம்பணும் ஹட்டோரி. நீங்க வேற சிச்சி மாரிக்கு ஒன்னும் தெரியல, அதனால அவன் மாட்டிக்கிட்டான். நான் என்னோட நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி படிக்கிறேன்னு பாருங்க. என்ன எதுவும் செய்ய முடியாது. இந்த லைப்ரரியில பெரியவங்க வந்தாலே கலட்டா பண்றாங்க. இந்த சின்ன குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? அட, எங்க அந்த சின்ன பையன் எங்க காணாம போயிட்டான்? ஒருவேளை அவனே பயந்து ஓடிட்டான் போல. திரும்ப வரட்டும். ஐயா, காமிக் புக். எனக்கு கதை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, ஆனா இந்த ரவுடி உள்ள போட்டு அடிச்சிட்டான்னா. அட, என்னாச்சுமா? ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவரு அந்த பொண்ணு அடிச்சிட்டாரு. அட, என்ன ஆச்சு? பூகம்பம் வந்துருச்சா? இங்க என்ன நடக்குது? டிங் டிங். ஷின்சோவை சொதப்பிட்டானா? இனி வேற வழி இல்ல, மிச்சம் இருக்கிறது நாம ஒருத்தர் தான். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு யாராவது கடைக்கு வரட்டும். டிங் 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 டிங். ஹட்டோரி கலக்கிட்ட போ. இந்த ஐடியாவை முதல்ல பண்ணிருக்கலாம். ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போ. ஆஹா பார்க்கவே நல்லா இருக்கே.
சூப்பர். ஆஹா சிக்கன். ஏ சிசுமாரு பேப்பர்லாம் திங்காத. இது அப்படியே சாப்பிடலாமே. சிசுமாரு நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, எதை பார்த்தாலும் திங்க ஆரம்பிச்சிட்ட. ஏ நான் ஃபுல் புக்கே படிச்சிட்டேன். வெரி குட் கெனிச்சி. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. வெரி குட் வெரி குட். ஒரு வழியா பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்தாச்சு. ஆஹா என் பிக்கி பேங்க்ல எவ்வளவு காசு. இந்த காசுக்கு ஏதாவது வாங்கிட வேண்டியதா. கெனிச்சி அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. நில்லு கெனிச்சி, நான் சொல்றத கேளு கெனிச்சி. என்னது இது? இந்த கடைக்குள்ள போறான். கெஞ்சி எதுக்காக நாங்க போறோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணோம். ஏ நான் வாங்கிட்டேன். பட்டோரி இங்க பாத்தியா, நான் படிச்சு முடிச்சல அந்த புக்கு தான் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். சுத்தம். அதான் அந்த புக்கை படிச்சு முடிச்சிட்டியா, அப்புறம் எதுக்கு அதவே வாங்கின? இந்த புக்க படிக்கிறதுல மிச்சமான காசை வச்சு தான் புக்கே வாங்கினேன். இவன் என்ன இப்படி குழப்பறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ரொம்ப கஷ்டம். அதானே. இந்த காலத்து பசங்க என்ன பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுப்பா. டிங் டிங். அடடா, நட்பென்றால் இதல்லவோ நட்பு. டிங் டிங். ஆண்மை என்னும் வார்த்தை கேட்ட தோட்டம் இது. சிசுமா. டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இருப்பா வரேன். அதுக்குள்ள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். கிளம்பலாமா? சிஷிமாரு, நாங்க திரும்பி வர வரைக்கும் நீதான் வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். என்னது? அம்மா சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, புரியுதா? ஜாக்கிரதை, நாங்க போயிட்டு வரோம் சிஷிமாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க. இன்னைக்கு இந்த வீட்டு ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். சிட்டி சிட்டி ரோபோ, ஏ சிட்டி சிட்டி ரோபோ, பட்டி தொட்டி எல்லாமே பட்டு குட்டியா. என்னது இது? யார் பாத்து? ஆஹா, கையில கிடைச்சது எல்லாத்தையுமே திருட வேண்டியதுதான். திருடன் திருடன் திருடன். அம்மா அம்மா. அட என்ன அது சத்தம்? ஆஹா, சீக்கிரமா எஸ்கேப் ஆகணுமே. எஸ்கேப் ஆயிரு. எடுத்துட்டு போறானா? என்ன பண்றான் பாரு. என்ன பண்றது? எங்க அவன்? ஆஹா, இந்த வீட்டுக்குள்ள நாய் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதே. இவன் எங்க பாத்தீங்க இருக்கான்னு தெரியலையா? அப்பா. எங்க இருக்கேன்? சிசிமாரு, உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலி, நான் உன்னை பாராட்டுறேன். பேப்பர்ல எல்லாம் உன் போட்டோ வந்திருக்கு. நல்ல வேலை பண்ண சிஷிமாரு. வெரி குட் சிசுமாரு, என் பேரை காப்பாத்திட்ட. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. போதும் போதும், ரொம்ப புகழ்றீங்களா? எனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர் சுஷிமாரு, உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன். ஊர்ல எனக்கு நீதான் ஸ்டார். ஓஹோ, தெரியும் தெரியும். கெனிச்சி உண்மையிலே பெருமைப்படணும். ஆமாமா, உண்மைதான். எனக்கும் சுஷிமாரு மாதிரியே ஒரு டாக் வேணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆஹா, எல்லாரும் சுஷிமாரை ரொம்ப புகழ்றாங்க. இத கேட்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்ல. நம்ம பாஸ பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இம்மிக்கும் நம்ம பாஸ் கிட்ட பேசுறது இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சுஷிமாரு தான். அவனை விடக்கூடாது. வேற வழியே இல்ல. நானும் ஒரு திருடனை கண்டுபிடிச்சு யுமிக்காவை பாஸ் கிட்ட பேச வைப்பேன். ஒரே ஒரு முதலாளியை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை. காப்பாத்துங்க, யாராவது எமீனை காப்பாத்துங்க. என்னது? எனக்கு வேலை வந்துருச்சு. ஏய், டகா 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 டகா. யாரு எதுக்காக என் பின்னால வந்து ஒளியற? போடா இந்த பக்கம். எங்க ஓடி ஓடி திருப்பி கொடுத்துரு. புரிஞ்சிக்காமையே பொழந்துட்டு போறாங்க. நான் நல்லது செய்ய வந்தேன். ஆட்டைய போட்டவ ஓடி போயிட்டு அடிய வாங்கன்னு நான் படுத்து கிடக்குறேன். ஆஹா, இவர் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? ஊருக்குள்ள ஆளினால் அழகராஜா நான் ஒருத்தன் இருக்கிறத மறந்து என்ன திருடுறீங்களா? இப்ப பாருங்க. என் பர்சனாலிட்டி போயிடுச்சு. ஒரு போலீஸ் மேலேயே கைய வச்சுட்டியா?
செஞ்சுட்டேன். உன்னால அந்த திருட என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் போச்சு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ, கோவப்படாதீங்க ஆபீசர், அவசரப்பட்டுட்டேன். அட போங்கப்பா, இந்த ஊர்ல திருடனை தேடி தேடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்காங்க போல இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இந்த சிசி மாதிரிதான். அவனை நான் பழி வாங்கியே தீரணும், விட மாட்டேன் நான் குண்டா. பாத்தியா சிஷிமாரு, எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க. ஓ. ஹே சிஷிமாரு, இந்த பணத்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா மறுபடியும் உன் பேர் நியூஸ் பேப்பர்ல வரும். நான் ரெடியா இருக்கேன். அதோட நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கீழே இருந்த பணத்தை போலீஸ்ல ஒப்படைச்சார் சிஷிமாருன்னு வரும். எங்க போற? கொடுத்தாச்சு. ஒரு வழியா எடுத்துட்ட போல இருக்கு. பின்னா விடுவனா? ஏய் குண்டா, சிக்கிட்டே. சார், இவங்க திருடங்க சார், நல்லவங்க இல்ல, நம்பாதீங்க. புடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னது திருடங்களா? இல்ல சார், இந்த பணத்தை கீழே இருந்து ஆபீசர், இவங்க போய் சொல்றாங்க ஆபீசர். இவங்க திருடனவங்க பாத்து ஆபீசர். டிங் டிங். இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் எந்த தப்பும் நடக்க விட மாட்டான். வந்துட்டாரு அடுத்த ஆபீசர். எங்க ஓடுற கியோ? டிங் 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 டிங். விட்டுருவேனா நானு? கேமமாக்கி, நீ ரொம்ப மோசமானவன். உன் கியோவை பயன்படுத்தி கெனிச்சு சிஷிமாரு 2 பேரும் திருடங்கன்னு நிரூபிக்க பாக்குறியா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். என்னது? கேமுமாக்கி எப்பயாவது தான் தப்பு பண்ணுவான், எப்பவும் பண்ணுவான்னு எப்படி சொல்லலாம் நீ? அப்படியா கேமமாக்கி? அப்பனா இது என்னது? சொல்லு சொல்லு. இது என்னோடதாச்சே. நடி போய்கிட்டே இருக்க, நீங்க பின்னால வாங்க. ஏய் கியோ, நில்லை. இது எல்லாமே உன்னோட வேலை தானா? ஏன் இப்படி பண்ண? ஆமா பாஸ், என்ன மன்னிச்சிருங்க பாஸ், வழக்கம் போல. சிஷுமாரு மாதிரி திருடனை புடிச்சா அப்புறம் எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க. அப்புறம் யுமிகோ வந்து என்கிட்ட பேசுவா. இதுக்காகத்தானே கியோ இவ்வளவு தேனி பண்ண. சொல்லு கியோ, கேக்குறல்ல, சொல்லு. ஆமா பாஸ், ஆமா, நான் அதுக்காகத்தான் பண்ணேன் பாஸ். ஏன் இப்படி அலறான்? கியோ அழாத கியோ, நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. நான் அழல பாஸ். என் அருமை கியோ. என்னால இருக்க முடியல பாஸ். ஏன் பாஸ்? இவங்களோட பாச மழையில என்னையும் நனைய விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறாங்களே. டிங் டிங். அப்பவே வேண்டான்னு சொன்னேன், கேட்டியா ஷின்சோ? டிங் டிங். தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? விட மாட்டேன். அவனை சிலையா நிக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங் டிங். என்னைய தள்ளி விட்டுட்டு ஓடி வரியா உன்ன? சார் 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 விட்டுருங்க சார், தெரியாம எடுத்துட்டேன் சார். பாதி பணம் குடுத்துறேன் சார். சூப்பர் வேலை பாத்தீங்கண்ணா. தப்பு நடக்கும் போது தட்டி கேக்குறவன் தான் உண்மையான நிஞ்சா. சூப்பரா சொன்னீங்க அட்டோரி கலக்குற. டிங் டிங். அண்ணா, செல்லையா நிக்க வைக்கிற டெக்னிக்க சொல்லி கொடுங்க அண்ணா. இல்ல ஷின்சோ, உன்னால அதை கத்துக்க முடியாது. கத்துக்க முடியாதுன்னா என்ன? என்ன ஒரு நிஞ்சா இல்லன்னு சொல்றீங்களா? கத்த ஆரம்பிச்சுட்டானே, கத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த டெக்னிக்கை நீ கத்துக்கணும்னா அதுக்கு உனக்கு முக்கியமா ஒண்ணு இருக்கணும். அதுதான் நம்ம வில் பவர் ஷின்சோ. அதாவது நீ யாரையாவது சிலையா நிக்க வைக்கணும்னு நினைச்சினா உன் வில் பவரால அவங்கள முழுசா ஃபோக்கஸ் பண்ணணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? டிங் டிங். என்னாச்சு ஷின்சோ உனக்கு? டிங் 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 டிங். இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதுன்னு சொன்னா கேக்குறானா? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. டிங் டிங். யாரது? ஏ ஷின்சோ, அது பாரு, அங்க ஒரு டாக் வருது. உன்னோட வில் பவரை பயன்படுத்தி அதை சிலையா நிறுத்து போ. பயமா இருக்கே. ரொம்ப பயமா இருக்கே. சிலையா மாத்துற நிஞ்சா டெக்னிக் என்ன இது? இவனுகிட்டலாம் கொலைச்சு வாய வீணாக கூடாது. டிங் டிங். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஷின்சோ? இப்ப புரியுதா நான் ஏன் இப்ப கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு? உனக்கு இதை கத்துக்க எனக்கு வயசு இருக்கு ஷின்சோ. ஆஹா, தேவதையவே நீ மிஞ்சிட்ட. எவ்வளவு அழகு. இன்னைக்கு உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்க யுமிகோ. கேமமாக்கி, நீ என்ன ரொம்ப புகழ்ற. உண்மையா சொன்னா ஏன் புகழ்ச்சின்ற? அப்படியா? ஃப்ரீயா இருந்தா வா யுமிகோ, போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். அப்படியா? நிச்சயமா போலாம் கேமமாக்கி. வாங்க தேவதையே, போகலாம். ஒரு அழகி கூட போறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஹாய் யுமிகோ. கெனிச்சி வந்திருக்காப்பா. வாவ், சைக்கிள் அழகா இருக்குல்ல. வா யுமிகோ, ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். நிஜமாவா சொல்ற?
யுமிகோ ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொன்னேன், எங்க போற? ஐஸ்கிரீமை விட சைக்கிள் தான் எனக்கு பிடிக்கும். பை பை. கெனிச்சி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னால அந்த நிஞ்சா டெக்னிக்க கத்துக்கவே முடியாதா? நம்மளால முடியாத சென்சோ, வா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத மட்டும் நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன்னா அப்புறம் அத்தடி அண்ணா ஆனே வாய் தந்து பாப்பாரு. இந்த டெக்னிக் இவங்க மேல ட்ரை பண்ண வேண்டியதுதான். தெரியாமட்ட நிஞ்சா டெக்னிக் சுக்கு கிட்ட கோட்டா. என்னாச்சு, ஒர்க் அவுட் ஆகலையா? சிச்சிமாரு அங்க பாரு. என்னாச்சு? நாய்க்குட்டி சில மாதிரி நிக்குது பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 உங்க கிட்ட ட்ரை பண்ணலாமா? தெரியாமட்ட நிஞ்சா டெக்னிக் கூக்கு. என்ன ஒரு கால் மட்டும் ஆட மாட்டேங்குது? இன்னும் ட்ரைனிங் வேணும். நம்ம எங்க தப்பு பண்ணறோம்? அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம நிஞ்சா டெக்னிக் கொஞ்சம் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா, கொஞ்சமா ஆகுது. பாத்தியா கியோ, இந்த ஈகா நிஞ்சாவால சின்ன டெக்னிக்க கூட பண்ண முடியல. என்ன சொன்ன? உங்களை மாதிரி ஈகா நிஞ்சாவை விட எங்களை மாதிரி கோகா நிஞ்சா எவ்வளவு மேலே. வாயை மூடுங்க, என்னால அந்த நிஞ்சா டெக்னிக்க பண்ண முடியும். அவசரப்பட்டு வாய் விடாத சென்சோ, பின்னால நீ மாட்டிக்குவே சொல்லிட்டேன். அது உண்மைதான். அதோ பாரு, கெனிச்சி வரான். உன்னோட நிஞ்சா டெக்னிக்க அவன் மேல யூஸ் பண்ண பார்க்கலாம். கெனிச்சி மேலையா? தெரியாமட்ட நிஞ்சா டெக்னிக் தெரியா மாறி மாறி. ஒர்க் அவுட் ஆயிருச்சு, ஒர்க் அவுட் ஆயிருச்சு, சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு, சூப்பர். சைக்கிள் கீழே விழுகிறதுக்குள்ள போய் காப்பாத்தலாம், வா. கியோ, சந்தோஷமா? நிமிஷ எங்கயாவது கீழே விழ போற, அதுக்கப்புறம் அவன் கூட வண்டியில போகவே மாட்டா பாஸ். என்ன பண்ணா கெஞ்சி நார்மலா மாறுவான்? என்கிட்ட போய் கேக்குறியா சென்சோ? திடீர்னு மக்கு சாம்பிராணி. எனக்கு என்ன தெரியும்? என்ன ஏதோ சத்தம் கேக்குது? டிங் டிங், ஏதோ பிரச்சனை போல இருக்கே. யூமிகோ கெனிச்சியை நான் காப்பாத்தியே தீரணும். நிஞ்சா ஸ்குரில் டெக்னிக். டிங் 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 டிங். டிங் டிங். தெளியா மாத்திர நிஞ்சா டெக்னிக். ஹா! என்ன நடக்குதுங்க? கபடி 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 கபடி. இதுக்கு அண்ணன் நம்மள திட்டு வர மாட்டாரா? ஆடி பின்னிட்டு வர, வா ஓடிலாம். ஓஹோ, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஷென்சோ தான் காரணமா? ரொம்ப பச்சிக்கிட்டே. இந்த டேபிள்ல பாத்தியா? நல்லா பச்சிக்கும் போது சாப்பிட யாரோ வெச்சு போயிருக்காங்க. சூப்பர். ஃபுல்லா வெளுத்து கட்ட வேண்டியது. தெளியா மாத்திர நிஞ்சா டெக்னிக். ஹா! வா யுமிகோ, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்காரு. எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்காக இந்த ரைஸ் டப்ளிங்ஸ் ரெடி பண்ண சொன்னேன். என்ன மன்னிச்சிடு யுமிகோ. பரவாயில்லை கெனிச்சி. பால் டேஸ்டா இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சரி, தண்டனையை அனுபவிச்சே தீரணும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இப்பதான் வீடே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. டிங் டிங்.